ஏன் கர்த்தர் ஒரு சபையை உண்டாக்கி வைக்கிறார்? ஏன் கர்த்தர் ஆலயத்தை வைக்கிறார்? அங்கே நீ தேவ சத்தத்தை கேட்கணும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அங்க போதிக்கணும். அதனால தான் சொல்றோம், ஊரை சுத்திட்டு வருகிறது அல்லது பார்த்துக்கிட்டு வருகிறதுக்கு பேர் ஆலயம் இல்லை. ஒரு ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அங்க போய் கும்பிட்டு வருகிறதுக்கு பேர் ஆலயம் அல்ல. அந்த இடத்துல கர்த்தர் உன் கூட பேசணும். நீ போகிற இடத்துல தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கணும். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு அங்க போதிக்கப்படணும். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் அங்க ஓடி வருவார்களாம். எல்லாரும் ஓடி வந்து தேவனுடைய பர்வதத்துக்கு, அவருடைய ஆலயத்துக்கு ஓடி போவோம். வாருங்கள். ஏன் சொல்லுகிறாங்க? அவர் தமது வழிகளை நமக்கு அங்கே போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.